ஹாய் வியூவர்ஸ், ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லோட 21வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து எஸ்ஆர்ஹெச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 13 திங்கட்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யார் சரியாக விளையாட மாட்டாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து இங்கே வீடியோ போடலைன்னா கூட சில மேட்சஸ் வந்து அங்கே வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். இப்போ சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போடலை, 4 மேட்ச் இருந்தனால. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது மாதிரி வீடியோ போடலைன்னா கூட அங்கே அப்டேட் வந்து பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ போட்டிருந்தாலுமே கடைசியில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ், இந்த டாஸ் போட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் தான் சொல்லுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை மேட்ச்சுக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம், ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சு. அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வந்து வந்துருச்சு, மழை வந்துருச்சு. மழை வந்தனால வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து மேட்ச் வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஓவர் குறைக்கிறாங்கன்னா வந்து பாருங்கள். ஓவர் குறைச்சி அந்த மேட்ச் வந்து 12 மணிக்குள்ளே முடிஞ்சிடும்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம், அது கரெக்டாக வந்து வந்துடும். ஒருவேளை மேட்ச் 12 மணிக்கு மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது 12 மணிக்கு போனாலும் சரி, 12:05 12:10 போனாலும் சரி ப்ரெடிக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அந்த மேட்ச் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்து வந்து போட வேணாம். அன்றைக்கி மேட்ச் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு மேட்சோட முடிவுங்கிறது அடுத்த நாளில் வரும் பட்சத்தில் அந்த நாளுக்கு யாருக்கு சாதகமாக இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவுகள் வந்து போகும். அதுக்கேற்ற மாதிரி தான் பிளேயர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாறும். ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுங்கிறது அப்படியே மாறி போயிடும். ஸோ எப்போல்லாம் மழை வந்து ஒருவேளை 20 ஓவர் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு 15 ஓவர் குறைச்சா கூட 12 மணிக்குள்ளே அந்த மேட்ச் முடிஞ்சிருமான்னு வந்து பாருங்கள். ஏன்னா 12 மணிக்கு மேலே போச்சுன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ மழை வந்து ஓவர்ஸ் வந்து கம்மி பண்ணாமல் வைக்கிறாங்க, 12 மணிக்கு மேலே மேட்ச் போகுது டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 3 மணி நேரம் ஆகும் மேட்ச் முடிகிறதுக்கு. ஒருவேளை 15 ஓவர்ஸ் வச்சாங்கன்னா 2.5 மணி நேரமாச்சும் வந்து ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஒருவேளை மேட்ச் 12 மணி கிராஸ் ஆகுதுன்னா அந்த மேட்ச்சை ஸ்கிப் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு விருப்பப்படி டீம் போட்டுக்கோங்க. நான் கொடுத்ததுபடி போட வேணால் நிறைய வந்து சேஞ்சஸ் ஆகிரும். ஸோ அன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம சொன்னதில் நிறையா வந்து சேஞ்சஸ் வந்து ஆகிருக்கும். அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஏப்ரல் 13 4-9 காம்பினேஷன், அதாவது ராகுவும் செவ்வாயும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மாட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டிராவிஸ் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே அவுட் ஆயிடுவார், அப்படி இல்லைனா பெரிய ஸ்கோர் அடிப்பார். இது 2ல் 1 நடக்கும். டிராவிஸ் ஹெட் வந்து இன்றைக்கி வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். நெக்ஸ்ட்டு இசான் கிஷன் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். அடுத்த ஹென்ரிச் கிளாசன், அவர்கிட்ட வந்து ஒரு 25லேருந்து 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது அனிகேட் வர்மா, சைல் அரோரா, அவங்களாம் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி. போன மேட்ச்சை நான் அவர் ஃப்ளாப் ஆவார்னு சொல்லி டெலகிராம் சேனலில் போட்டு பார்த்துருப்பீங்க. அவருக்கு வந்து விக்கெட்டு கொடுக்கல, பேட்டிங் அவர் வரலை, வந்திருந்தாலும் அவுட் ஆகிருந்திருப்பார். இன்றைக்கி மேட்ச் அப்படி இல்லை. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பேட்டிங்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுவார், பவுலிங்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதாவது பவுலிங் போட்டாலும் ஒரு விக்கெட் விழுகும், பேட்டிங் வந்தாலும் ரன்ஸ் அடிப்பார். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு நல்லா இருக்குது. அடுத்தது ஹர்ஷ் தியூபே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது எஸ் குமார் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஹர்ஷல் பட்டேல், ஈசன் மல்லிங்கா, இவங்க வந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு, இவங்க 2 பேருமே. அடுத்ததாக ஜெய்தேவ் உனட்கட்டு 2 விக்கெட் இல்லைனா 3 விக்கெட் இல்லை அதுக்கு மேலே கூட வந்து எடுக்கலாம். உனட்கட்டுக்கு இந்த மேட்ச் நல்லா வந்து இருக்குது. கரெக்டாக அவருக்கு ஓவர் கொடுக்கும் பட்சத்தில் 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம், 4 விக்கெட் கூட வந்து எடுக்கலாம். அதிகப்படியான விக்கெட்ஸ் எஸ்ஆர்ஹெச் டீமில் உனட்கட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், அவர்கிட்ட வந்து 25-30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வைபவ் சூரியவன்சி ஒரு 30 ரன்ஸ் அடிப்பார். அடுத்ததாக த்ருவ் ஜுரல் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக சிம்ரன் ஹெட்மயர், இந்த வருஷம் எந்த மேட்ச்சுமே அவர் வந்து விளையாடலை, இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சிம்ரன் ஹெட்மயர்கிட்ட 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ரியான் பராக்கு நல்லா இருந்தாலும் விளையாட மாட்டுறாரு, நல்லா இல்லைனாலும் விளையாட மாட்டுறாரு, என்னென்ன வந்து தெரியல. ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சுமே அவருக்கு நல்லா தான் வந்து இருக்குது. அவர்கிட்ட ஒரு 30 ரன்ஸும் பவுலிங் போகிறப்போ ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. போன மேட்ச் ஏன் அவர் பவுலிங் போடலன்னு தெரில. போன மேட்ச் பவுலிங் போட்டுத்தாருன்னா கண்டிப்பாக 2 விக்கெட் எடுத்திருப்பார், ஆனால் பவுலிங்கே போடலை அவர். அடுத்தா ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து டானவான் ஃபெரைரா, இவரை வந்து ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரில. பேட்டிங்கும் வரமாட்டார், பேட்டிங் முன்னாடி இறக்கி விட மாட்டாங்க, பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு, நல்லா ஹிட் பண்ணுவார், நல்ல ஹிட்டரும் கூட. டானவான் ஃபெரைராக்கு இந்த மேட்ச்சில் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா பேட்டிங்லேயும் ஒரு அதிகப்படியான ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி பவுலிங் போட்டார்னாலும் விக்கெட் வந்து விழுகும். அடுத்ததாக ஜாஃப்ரா ஆர்ச்சர்
ஜாஃப்ரா ஆர்ச்சர் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்தது என் பர்கர் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்தது ரவி பிஷ்னாய் அவர்கிட்ட வந்து 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பி சர்மா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கடைசியாக சந்தீப் சர்மா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது 2 டீம்லையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் 2 டீமையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸ், யாரெல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னு வந்து பார்க்கலாம். சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, நாங்கள் வந்து நிறையா டீம்ஸ் வந்து போகிறோம், மல்டிபிள் டீம்ஸ் வந்து மேக் பண்ணுறோம், அதனால் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் வந்து நிறையா கொடுங்க. எப்பயும் 11 பிளேயர் கொடுக்குறீங்க, ஒரு 15 பிளேயராவது கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து நிறையா டீம் போட எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தனித்தனியாக சொல்லியிருந்தாங்க 2 டீம்லையும். ஸோ அதுக்கு அவங்க கேட்ட மாதிரி அது மாதிரி இன்றைக்கி வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்ஆர் சைடு யாரெல்லாம் வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், ஈசன் மல்லிங்கா, ஜெய்தேவ் உனட்கட் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ், ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் இவங்க தான். நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, சிம்ரான் ஹெட்மயர், ரியான் பராக், ரவீந்திர ஜடேஜா, ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளேயர்ஸ். டானவன் பெரேராவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க. வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரே நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அவர் ஓவரும் போகிறாரு, இயர்லியாக வந்து பேட்டிங் வர்றாருன்னா தாராளமாக அவர் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் அவர் வந்து ரொம்ப அடியில் கொண்டு இறக்குறாங்க, பேட்டிங்கை வர மாட்டுறாரு, எடுத்து வச்சாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அவர் வந்து நீங்கள் எப்படின்னு வந்து பார்த்துக்குங்க. ஆனால் அவருக்கு நல்லா தான் வந்து இருக்குது. அப்புறம் நான் இப்போ சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். யார் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் முடிகிறாங்க, செகண்ட் பேட்டிங் முடிகிறாங்க பொறுத்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். பிளேயர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதிகப்படியான சேஞ்சஸ் கூட வந்து இருக்கும். எந்த சேஞ்சஸுமே பண்ணலைன்னா பெருசாக சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் அந்த 7 மணிக்கு அப்புறம் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜெய்தேவ் உனட்கட், சந்தீப் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, டானவன் ஃபெரேரா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவிசி வந்து ட்ரை பண்ணலாம். இவங்கள மட்டும் தான் ட்ரை பண்ணணுங்கிறது வந்து கிடையாது. நான் பெஸ்ட்டு பிளேயர்ஸை சொல்லியிருக்கேன். அதே நேரம் 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதாவது எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு அதை பொறுத்து நீங்கள் அவங்களே வந்து ட்ரை பண்ணலாம். நான் சிவிசியில் கொடுக்குறவங்க மட்டும்தான் போடணுங்கிறது கிடையாது. அந்த பெஸ்ட்டு பிளேயர்ஸில் நான் சொன்னவங்களே வந்து நீங்கள் சிவிசி வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் சொல்கிறீங்க நிறையா டீம் போடுறோம், மல்டிபிள் டீம்ஸ் வந்து மேக் பண்ண சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் நீங்கள் இதை மட்டும் போட வேணாம், அதையும் பார்த்து நீங்கள் நிறையா சிவிசி வந்து ட்ரை பண்ணி வந்து உங்கள் டீம் வந்து போடலாம். இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னு வந்து நினைக்கிறவங்க, அதாவது எஸ்ஆர்ஆர் ஜெயிக்குமா இல்லை ஆர்ஆர் ஜெயிக்குமா அப்படின்னு யாருக்கு வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுமோ, மேட்சோட ரிசல்ட் வேணுமோ அவங்க வந்து என்னோடய டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.